சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அட லெப்ட் ரைட் கவனி, ரெடி டேக் முடிஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. ஜாலியா அட ஜோடியா இதில் வந்திட சந்தோஷம், பேபியா இல்ல பாட்டியா எந்த பாட்டிக்கும் ஆனந்தம். இன்டர்நேஷனல் பர்மிட் எங்கே போனாலும் பர்ஃபெக்ட், சூடு இல்லாத மீட்டருங்க, கவலை இல்லாம ஏறிடுங்க. நல்ல மேட்டர் வந்த நம்ம டாக்ஸி தொட்டு வாங்காதே. சின்ன திரையில் சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு. கேடிக்கும் பெட்டரவுளிக்கும் இவ அஞ்சாத வால் பையன், இதில் ஏறினா சுக வேலைதான் நம்ம தத்து பிள்ளை கெட்டிக்கார. நீ அல்வாவை கொடுக்காது, இவனை ஏமாத்த முடியாது. இந்த அதிர்ஷ்டக்காரனுக்கு எப்பவும் காட்டுல மழைதாங்க. இந்த பெரிய தம்பி போகும் ரூட்டு தனி ரூட்டு. சின்ன திரையில் சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு. சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. நம்ம தலைவா, ஏதோ பணக்கார பையனை மடக்கி போட்டு லைஃப்ல செட்டில் ஆகலான்னு பார்த்தா ஒன்னும் நடக்கல. தலைவர் சொன்ன மாதிரி குழந்தைய கத்துட்டேன். அடுத்தது என்னன்ற நீ? அந்த குழந்தைய வளர்த்து பேர் வச்சு பெரிய மனுஷன் ஆகிறதா லொல்லு பார்ட்டியா இருக்கே. அடுத்த சீன் என்ன? அந்த பெரிய மனுஷனுக்கு போன் பண்ணி பணம் பறிக்கிறது தான் நம்ம வேலை. அப்ப வா, போன் பண்ணுவோம். நீ குழந்தைய பாத்துக்கிட்டு இங்கே பத்திரமா இரு. நான் பெட்ரோல் பங்க்ல போய் போன் பண்ணி மீட்டிட்டு வந்துடுறேன். சரி தலைவா, பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. பண்ணிடுறேன். குத்தாரா கண்ண. டேய், அம்மாவை பாக்கணுமா? 1 லட்சம் ரூபாய் தர சொல்லு. அப்பாவை பாக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் தர சொல்லு. குழந்தைய செல்வம்னு சொல்றாங்களே, ஏன்? இத வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதான் செல்வான்னு சொல்றாங்க. டேய் டேய், யாரு கூப்பிட்டாலும் வரா மாதிரி வளர்த்துக்கிறாங்களே உங்க அம்மா. அதுதான்டா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கிட்னாப் பண்றதுக்கு ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ். அப்பா போயிட்டா. டேய் சிரிக்காதடா, அந்த தானாகாரங்கிட்ட என்ன மாட்டி கொடுத்துரு போல இருக்கு. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. ஐயோ, குழந்தை போகுது. கை கட்டுது வாய் கட்டாது போகுது. மீட்டர் போடாம போறியாடா டேய்? என்னப்பா பேப்பர் எவ்வளோ? 2 ரூபாயா? எனக்கு டிமி குத்துட்டு எங்க போயிடுச்சுப்பா. எங்கிட்டே கதை ஊரியா? நீயே எங்க மறைச்சு வச்சு மொத்த பணத்தை நீயே சுட்டலான்னு பாக்குறியா? சத்தியமா இல்லப்பா, டிமி குத்திச்சுப்பா. மரியாதை சொல்லிடு. டாக்ஸி டாக்ஸி
டாக்ஸி வருமா? டாக்ஸி வரும். என்ன விஷயம்? கொஞ்சம் இருங்க, ஐயா விட்டுன்னு வரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம் ஐயா. மாமா ஐயோ வண்டிக்குள்ள குழந்தை. ஐயோ யார் விட்டு போயிருப்பாங்க தெரியலையே. சவாரி வந்து யாராவது விட்டு போயிருப்பாங்களா? காலையில ஒரு கல்யாண ஜோடி எரிச்சு கொலைவிக்கனே வந்தது. அதோட விளைவா? இல்லையே. என்னடா அது யார் பையன் படம் மாதிரி ஆயிடுச்சே. பாப்பா உன் பேர் என்ன? சிரிக்கிறியே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கவலைப்படாத. உங்க வீட்டுல கொண்டு சேர்த்துடுறேன். பிஸ்கெட் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். எல்லாம் வாங்கி தந்து நான் மொத்தமா போண்டி வரேன். சிரிக்காதரா. ஐயோ சவாரி வேணா ஒண்ணு வேணாம். ஹலோ ஹலோ, குழந்தைய கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஆ சரி சரி, போன வை. என்னையா சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க? போய் குழந்தைய தேடுங்கயா, 4 இடம் போய் பாருங்கயா. போயா. குறுக்கெழுத்து அறிவு போட்டி. நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அப்பா ராஜா, வாடா 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 வாடா. யாரா அது குழந்தை? எல்லாம் உன் பேரன் தான். என் பேரனா? ஆமா. அப்போ நான் தாத்தா போயிட்டேனா? வெரி குட் வெரி குட் வெரி குட். டேய் எங்கடா என் மருமக? இத்தனை நாளா என் கண்ணுல காட்டாம ஒளிச்சு வச்சிருந்த அந்த மர்மமான மருமகள் எங்கடா? சும்மா பேசி முடிச்சிட்டியா? இது என் பையன் இல்லப்பா. டாக்ஸில யாரோ அந்த பையனை விட்டு போயிட்டாங்க. யாரு என்னன்னு தெரியல, அழைச்சிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா ராஜா, இப்ப தாண்டா ரேடியோல யாரோ ஒரு பெரிய பணக்காரனோட பேர குழந்தைய காணும்னு நியூஸ் படிச்சான். அப்படியா? ஒருவேளை அந்த குழந்தைய இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? பேசாம போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? நல்ல ஐடியா. போலீஸ். ஹலோ சார், வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. இப்பதான் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இதுக்கு ஒண்ணும் இல்ல, குழால தண்ணி வரல. சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணுங்கன்னா அவர் உங்களை நினைக்கிறாரு. சரி சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு என்கொயரிக்காக வந்தேன். வாசல்ல நிக்குது டாக்ஸி, உங்களுதா? ஆமா, என் டாக்ஸி தான். என்ன விஷயம்? அந்த கார்ல ஒரு குழந்தைய சில பேர் கடத்தினதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. காரும் காருக்கு சொந்த காரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் நாங்க நினைக்கிறோம். சாச்சா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த குழந்தை யாரோடது? அதுவா? அது வந்து என் தம்பி, எங்க அப்பா குழந்தை. அப்பா, இந்த வயசுல இவருக்கு இத்தனோண்டு குழந்தை? இன்ஸ்பெக்டர், அது ஏன் குழந்தை இல்ல, அது ஏன் குழந்தை இல்ல. சும்மா பொய் சொல்லாதீங்கப்பா. சின்ன வீட்டுக்கு பிறந்தது. ஒத்துக்கங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. குடும்பத்துல குழப்பம், சண்டை, அதான். அப்பா, நீங்க இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க? குற்றம் சாட்டினதே நான் தானே, இவர் தான் மறுக்கிறார். நான் கேட்டது உங்க டாக்ஸியை பத்தி. அதுவா? அது ஒண்ணும் இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு பிடிக்காதவங்க யாரோ இது மாதிரி புகார் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா அது மாதிரி எதுவும் நடக்கல. சரி, தேவைப்பட்டா நான் திரும்பி வருவேன். ஜாகிரதை. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. பாவி பாவி, ஏய் எனக்காடா சின்ன வீடு? உங்க அம்மாவே தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன்டா. இந்த குழந்தை என் குழந்தையா? இந்த குழந்தை என் குழந்தையா? என்ன விளையாட்டா சொன்னா சீரியஸா அப்பாங்குது? அது தன்னுடைய அப்பாவை நினைச்சு அப்பான்னு கூப்பிடுறாரு. நான் நினைச்சேன் ஒன்ன நினைச்சு சொல்லிச்சு. ராஜா, ஏண்டாடே அனாவசியமா எதுக்கு நான் போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி என் கேரக்டரையே செலுச்சிட்டியடா. அது மாதிரி நான் சொல்லலைன்னா என்ன சந்தேகத்து மேல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. இதுக்குதான் சொல்றது, ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இந்த குழந்தை எங்க கண்டுபிடிச்சியோ அங்கேயே பக்கத்துல ஒரு குப்பை தொட்டு இருந்தா அதுல போட்டு வந்துட வேண்டியதானே. இந்த குழந்தை இருக்கிற வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன். என்னப்பா என்ன பேசுற? உங்க அப்பா அப்படி ஒன்ன பண்ணிருந்தாக்க நான் வந்திருக்க முடியுமா? என்ன அழகான குழந்தை தெரியுமா? இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுச்சு. அப்படியே ஓரமா விட்டுட்டு வரலான்னு விட்டுட்டு அப்படி திரும்புறேன். டக்குன்னு என் சட்டை யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரி. குழந்தையோட விரல் என் சட்டை நுனியில மாட்டிக்கிச்சு. பயங்கரமான ஒரு சென்டிமெண்டல் டச். மனசு இலகி போச்சு. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா மேற்கொண்டு இந்த குழந்தை என்ன பண்ற உத்தேசம்? பால் ஊட்டி சீராட்டி நல்லா வளர்த்து வச்சுக்கோ. என்ன அதுக்குள்ள இவங்களுடைய உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா யாராவது இருந்தா நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இன்னொரு தடவை சொல்லு. பித்து புளிக்காமாச்சி. எனக்கு இல்லாத தைரியம் உனக்கு வந்துச்சுடா கண்ணா. தம்பி, என் குழந்தை விஸ்வநாதனை காணும். கேக்குறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. குழந்தை விஸ்வநாதனை காணுமா? இது என்ன குழந்தைங்க காணாத போற வாரமா? ஆமா, விஸ்வநாதனுக்கு என்ன வயசு இருக்கும்? 2.5 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு 2.5 வயசு தான். ஆமா, விஸ்வநாதன் பார்க்க எப்படி இருப்பான்? கொழு கொழுன்னு இருப்பான் தம்பி.
அந்த குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். தம்பி விஸ்வநாதனுக்கு முடி புசு புசு புசுன்னு அடர்த்தியா இருக்குமே. ஐயோ, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? விஸ்வநாதனுக்கு முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நான் நினைக்கிறேன் கடத்தின உடனே முடிய வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னமோ சொல்றீங்களே தம்பி. விஸ்வநாதன் நக்கி நக்கி சாப்பிடறத இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாமே. விஸ்வநாதன் நக்கி நக்கி சாப்பிடுவானா? என்னையா சொல்ற நீ? தம்பி காலையில வாக்கிங்க்கு கூட்டிட்டு போனேன், சங்கிலி அறுத்துக்கிட்டு ஓடிட்டானே. சங்கிலி அறுத்துட்டு ஓடிட்டானா? யோ, விஸ்வநாதங்கிறது நாயா? ஐயோ தம்பி, விஸ்வநாதனை உங்க வாயால நாயின்னு சொல்லாதீங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரியா சரி, விஸ்வநாதன நாயின்னு சொல்லல, நாய் குட்டின்னு சொல்லட்டுமா? 2.5 வயசு குட்டி தானே. ஐயோ விஸ்வநாதா, உன்னை போய் நாய் குட்டின்ட்டாங்களடா. நீ கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, உன்னை நாய் குட்டின்னு யாராவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. விஸ்வநாதா, என்னடா இது? நமக்கு வந்து சேரது எல்லாமே லூசுங்களா வருது. அதோ அந்த வண்டியில தான் மாமா குழந்தைய வச்சேன். மறுபடியும் நம்ம ஏரியாக்கா வந்திருக்கிறோம். அவங்ககிட்ட பேசி குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஏதாவது பிரச்சனை ஆச்சு நான் ஓடிடுறேன். சி கைத கூட வாடா. வணக்கம்பா. வணக்கம் வணக்கம். வண்டி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பையனை தோசை தாராந்துட்டான். தாராந்துட்டானா? நான் டீல்ல விடுறது மிஸ் பண்றது இல்ல, தொலைச்சிட்டானா? அதேதான். மூதேவிங்களா கரெக்டா சொல்ல கூடாதா? எங்க தொலைச்சான்? இதேதான், உன் வண்டியில் தான். ஓ, அந்த குழந்தையா? என்னடா கதை விடுறீங்க? அத பார்த்தா பணக்கார வீட்டு குழந்தை மாதிரி இருக்குது. அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? அதனால தான்பா சம்பாரி துட்டுலாம் அதுக்கே செலவு பண்ணி ராஜா மாதிரி வளர்த்துனுங்கிறேன் நானு. குழந்தை நம்ம கையில தான் இருக்குது. அடையாளத்தை சொல்லி வாங்கிட்டு போங்க. கருப்பு கலர் சொக்கா, ஒரு அருணேஜர். குழந்தைன்னா இதான் அடையாளமா? குழந்தைக்கு என்னடா அடையாளம்? அது என்ன குழந்தை? ஆண் குழந்தைப்பா. அதுக்கு 2 கண்ணு ஒரு மூக்கு இருக்குமா? ஏய், உங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுது. மரியாதை எங்க இருந்து போடுங்க. குழந்தைய தரமாட்டேன். மாட்டேன்டா. என்ன 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 ஆகுங்கிற? என்ன ஏன்பா தரமாட்டேன்னு சொன்னா போயிட மாட்டோமா? ஏன்பா அடிக்க வர? போடா பின்ன. உன் தங்கச்சி என்ன கட்டி வைக்கலாம் நீ திட்டம் போட்டல, அதே ஆள் தானே? அடையாளம் தெரிய நினைக்கிறியா? ஜாகிரதை, போட. கண்டிப்பாப்பா. இந்த குழந்தை அநேகமா அப்பா சொன்ன அந்த பணக்கார வீட்டு குழந்தையா தான் இருக்கும். என்ன செய்யலாம்? இப்படி செஞ்சா நேரா நாமே இந்த பணக்கார பார்ட்டியை மீட் பண்ணி நடந்ததை சொல்லி குழந்தைய ஒப்படைச்சிட்டா பாராட்டுக்கு பாராட்டு, பரிசுக்கு பரிசு. போலீஸ் சந்தேகத்துல இருந்து தப்பிச்சிடலாம். அதான் கரெக்ட். ஹலோ பரமசிவமா? சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைய காணுமா? என் பேரனை காணோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆனா இன்னும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. ஆமா, குழந்தை எப்போல இருந்து காணும்? நேத்து ராத்திரியில இருந்து காணோம். கவலைப்படாதீங்க, உங்க பேரன் கிடைச்சாச்சு. நிஜமாவா சொல்றீங்க? என்ன நடந்ததுங்கிறத வண்டியில போகும்போது சொல்றேன். ஆமா, உங்க பேரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஏதாவது சன்மானம் உண்டா? ஒண்டியா கண்டுபிடிச்சாலும் உண்டு, கூட்டா கண்டுபிடிச்சாலும் குலுக்கல் முறையில பரிசு உண்டு. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ரேடியோல சொல்லியிருக்கேனே. அப்ப எனக்கு தான் முதல் பரிசு. பரிசு என்னப்பா பரிசு? என் பேத்தியை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்து சுகம் எல்லாத்தையும் எழுதி வச்சிட போறேன். யூ வாண்ட் டு சீ மை பேத்தி? டெஃபினெட்லி. அம்மாடி. பேத்தி பேரே அம்மாடிய. என்ன தாத்தா? நீயா? நீயா? தம்பி உனக்கு தெரியுமா? ஓ, உன்னோட தம்பி தான் காணாத போயிட்டானா? நீ தான் பம்பர் பரிசா? ஐயோ, என்னோட நம்பிக்கையை பஞ்சர் பண்ணிட்டியே. தம்பி குழந்தைய கண்டுபிடிச்சு வீட்டுல பத்திரமா வச்சிருக்காராம். அப்படியா? வாங்க போய் பெருமாள் பார்க்கலாம். பாருமா, கோவிலுக்கு போறதுக்குலாம் டைம் கிடையாது. முதல்ல குழந்தைய போய் பார்க்கலாம். ஐயோ, என் குழந்தை பேர் தாங்க பெருமாள். உன் குழந்தை பேரா? இல்ல, என் தம்பி. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியே. கவலைப்படாத, முதல்ல பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். வாங்க. நான் சொன்னா எல்லாரும் நம்பணும். குழந்தைய காணும். என்னது? குழந்தைய காணுமா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேன்டா. கிணத்துல கூட ஏதோ தொப்புன்னு சத்தம் கேட்டது. அங்க கூட ஒரு ஆளை வச்சு இறங்கி பார்க்க சொன்னேன்டா. டேய், என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு எல்லாமே குண்டோட உள்ள தள்ளிடுவேன். ஆமா, எல்லாரும் போய் தேடுங்க. என்ன சார், கொஞ்சம் சும்மா இருங்க. என்னமோ பென்சில தொலைக்கிற மாதிரி தொலைச்சிட்டு இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீங்க நீ. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? பெருமாள் எங்கப்பா போயிட்ட? இத பாருங்க, எங்க பெருமாள் மட்டும் கிடைக்கல, நாங்க குடும்பத்தோட உங்க வீட்டு மேல தூக்கில தொங்குவோம். பெருமாள் எல்லாம் எங்களால சாப்பிட முடியாதுப்பா. ஏன் பெருமாள் ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிட்டானா? கிண்டல பண்ற? பெருமாள் மட்டும் கிடைக்கல, நீ கம்பி என்ன பாரு. சும்மா மிரட்டாதீங்க. என்ன சொல்லி என்ன உள்ள தள்ளுவீங்க? நீ தான் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சிருக்க, நீ தான் போன் பண்ணி எங்களை மிரட்டின, நீ தான் குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வசதி? வேணாமா வேணாம், நானே எப்படியாவது உன்னோட பெருமாளை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். எப்படி எப்படி? அதாவது நீங்க ரேடியோல விளம்பரம் கொடுத்தீங்க, நான் டிவி பேப்பர் எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னோட அதிர்ஷ்டம் எப்படின்னு தெரியும். நோ சான்ஸ்.
விளம்பரம் கூட கொடுத்தாச்சு, ஒன்னும் பலன் இல்ல. வேற வழியே இல்ல, ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். டாக்ஸில குழந்தை உட்கார்ந்திருந்தா அதை இறக்கி தெருவோரமா விட்டுருந்தா அது அட்ரஸ விசாரிச்சுக்கிட்டு பொடி நடியா வீடு வந்து சேர்ந்திருக்கும். இப்படி உபகாரம் பண்ண போறேன்னு உபத்திரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறியடாம் அவனே. என்னென்ன சும்மா நீ மிரட்டுற? குழந்தைய நீ தொலைச்சிட்டு இரு, உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டு நான் தப்பிச்சுக்கிறேன். சார், ரேடியோல நீங்க கொடுத்த விளம்பரத்தை நான் கேட்டேன். இந்த குழந்தை பார்க்கல தனியா தூங்கிக்கிட்டு இருந்தது, தூங்கிட்டு வந்திருக்கிறேன். காணாம போன உங்க குழந்தையான்னு பாருங்க. இங்க பாருங்க, நாங்க தேடுற குழந்தை இது இல்ல, அந்த பையன் பேரு பெருமாள். சும்மா இருங்க, அதாங்க என் தம்பி. இவனேதான் என் பேரன். இவனைத்தானே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தா சொன்னாரு. இவன் இல்லையே அவன். அப்பா அவன் யாரு? அவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? தொலைஞ்சு போன உங்க பேரன் கிடைச்சிட்டான் இல்லையா, கூட்டு போய் உரல்ல கட்டி போடுங்க. இந்த பார்ப்பா தம்பி, உன் ராசிதான் என் பேரன் பெருமாள் கிடைச்சான். ஆமா, பம்பர் பரிசு எப்ப வாங்கிக்க போற? இத பாருங்க, இத பம்பர் பரிசு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். எல்லாரும் வெளில போங்க, கெட் அவுட். இத பாருங்க, நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறது எங்க வீட்ல. அப்படியா? அப்ப நான் கெட் அவுட். அந்த குழந்தை போனா போதுமாம, கபாலி கையில சொல்லி இன்னொரு குழந்தை எடுத்து சொல்லிக்கிறேன். புது ஆள்லாம் பார்ட்டியில சேர்த்துக்காத. நம்பகமான ஆளு. குழந்தை யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன, துட்டு தானே முக்கியம். தலைவா, வெற்றி, குழந்தைய கடத்திட்டு வந்துட்டேன். தப்புடே. ஏய், அதே குழந்தை என்னடா மறுபடியும் இதே குழந்தை கிடைச்சாருங்க? ஏய், நீ கபாலி கையில குழந்தைய கடத்த சொல்லி இருக்கிற. அவன் கடத்தி என் கையில கொடுத்து துட்டு வாங்கிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் அதுன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? போலீஸ் இந்த மாதிரி ஊத்திட்டு இருந்த என்ன மாதிரி பெரிய செவிட்டு போடுறா கழுத படுறா. வண்டி பஞ்சர் ஆனா என்ன செய்யுது? நீங்க தானே மிஸ்டர் ராஜா? ஆமா, E3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உங்க வீட்டுக்கு என்கொயரிக்கா வந்தாருமே, அந்த குழந்தை பெருமாள் கிடைச்சாச்சு. பெருமாள் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க தானே சொன்னீங்க, அதான் தெரியும் சொன்னேன். பெருமாளை கண்டுபிடிச்சு அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைத்துக்குள்ள தாவ தீர்ந்து போச்சு தெரியுமா? குழந்தை பெருமாளை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? காக்கி சட்ட உத்தியோகம் சும்மாவா? ஆமா, ரொம்ப கஷ்டமான உத்தியோகம் தான். மகாதேவா, நீயா? என் வண்டிக்குள்ள மறுபடியும் அதே குழந்தை. மகாதேவா, நீயா? நீ எப்படா இருக்க? சார், இந்த குழந்தை மகாதேவனா? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எப்படி தெரியுமாவா? இவன் தான் என் பையன் மகாதேவன். இவனை காணாம ஊர் பூரா சுத்தியும் கிடக்குறேன் நானு. அப்படியா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா போலீஸ்ல? கொடுக்காம இருப்பேனாப்பா. போன மாசம் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இவனை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஃபெக்டே இல்ல. பரவாயில்ல, உன் மூலியமா இவன் எனக்கு கிடைச்சிட்டான். அதான் சார் என்னோட ராசியே. நான் நினைக்காதெல்லாம் எப்பவுமே நடக்கும், நினைச்சிட்டேன் அதுவும் நடக்கும். எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. நற்பவி நற்பவி. உனக்கு ஏதாவது நான் பரிசு கொடுக்கணுமே. சாருக்கு கல்யாண வயசுல யாராவது தங்க இருக்காங்களா? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா, வயசு 38. ஓகேயா? வேணாம் சார், நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். எனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு தடவை தான் ஆச்சு. மகாதேவா, அப்பா கிட்ட போட கண்ணு. டாடா, பை பை. அப்பா, ஒரு வழியா குழந்தை பிரச்சனை தீர்ந்தது. இனிமே ஒரு வாரத்துக்கு நான் வண்டி எடுக்கவே மாட்டேன். என்ன ஆச்சு? பைத்திய மாதிரி சிரிக்கிற? ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டமா? ஏன்டா கேட்க மாட்டேன்? கஷ்டப்பட்டு உன் பிரச்சனைய தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் பாரு, என்ன பார்த்து நீ கேட்க மாட்ட? என்ன சொல்ற நீ? என் பொறுப்புல விட்டு போன குழந்தை காணாம போச்சுன்னு தானே கவலைப்பட்ட நீ? கவலைப்பட்டது அப்போ. அப்பவோ இப்பவோ எப்பவா இருந்தானடா? உன் பிரச்சனைய என் பிரச்சனை நினைச்சு அந்த குழந்தைய தேடி தெரு தெருவா நாயா அலைஞ்ச. கடைசியில கார்பரேஷன் ராஜ்ல புடிச்சுன்னு போட்டாங்களா? அது இல்லடா, பின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அதை விளையாண்டு இருந்தத பார்த்தேன். அப்புறம் என்ன, லபக்குன்னு ஒரு கிட்னாப்பிங், கடத்தல், ஸ்மக்லிங், குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நிஜமாவா சொல்ற? நம்பிக்கை இல்லையா? பாக்குறியா? மகாதேவா,
தேங்க்யூ சார். சின்ன திரையில் சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு